அப்ப இந்த குடும்பத்துல இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தா தான் இப்படி வாழ்க்கை வரணும்ன்றது விதி. அப்ப நம்மளுடைய அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி எடுத்து உள்ள வரும். ஆள் தான் நீங்க. அது மாதிரி ஆன்மா நம்மளோடதே தவிர எடுத்த உருவங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில இருக்கு. இப்ப ஓசோ என்ன சொல்றாரு, உயிர் என்பது உன்னுடையது, அறிவு என்பது உன் தாய் தந்தையருடையது, மனம் என்பது சமூகத்தினுடையது. நான் வந்து இந்த பிள்ளை ஜாதகத்துல வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப இவருக்கு மரணம் எதனால வந்துச்சு, சிந்தனைகள் என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த குழந்தைனாலதான் ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் ஜாதகத்தை பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பெருந்தன்மையா புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல்கள் இல்லை. ஏன்னா ஜோசியத்தை நம்ம இன்னுமே ஒரு சுருக்கமா ஏதோ ஒரு பில்லி சூனியமாய் தான் பார்க்குறோம். ராசிகள் அடிப்படையில் எதுக்கு ஜோசிகாரங்க பலன் சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஜாதக குறிப்புகள்ல உங்களுக்கு தெரிஞ்ச அப்ப எப்படி ஒரு ஜாதகத்துல சந்திரன் உங்க ராசிக்காரரே, ரிஷப ராசிக்காரரே, மேச ராசிக்காரன் உருட்டுறதெல்லாம் நொடிமுல்லை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு காலைல 8 மணின்னு சொல்ற மாதிரி. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்ம பலன்கள்னு இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, எங்க அப்பா செஞ்ச பாவங்களா இருக்கலாம், இல்ல எங்க அம்மா செஞ்ச பாவம், அது உண்மையிலே பாவம் செஞ்சாதான் பிறகு அப்படி சொல்லல. இப்ப எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதோ இல்ல கெட்டது நடக்குதோ, அது என்னோட இது இல்ல, என்னோட பெத்தவங்களோட பலன் தான். அது உண்மைதானா? அது வந்துங்க, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிறீங்க. கொடைக்கானலில் வந்து ஒரு அவுட்டிங் போகணும். அதில் ஒரு எக்ஸல் சூப்பர் வாடகைக்கு எடுக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா டிவிஎஸ் 50 வாடகைக்கு எடுக்கலாம். பக்கத்து கடையில் புல்லட் ஒன்று வாடகைக்கு கிடைக்குது. இது ரெண்டில் எதை எடுப்பீங்க? ஏன் எடுப்பீங்க? டிவிஎஸ் 50 வச்சுட்டு நம்ம தான் தூக்கிட்டு அலையணும், மலைகள் எல்லாம் சுற்றி, இல்லைங்களா? எல்லாமே ஹில்ஸ் ஏரியா, இறங்கி இறங்கி நம்ம தான் தள்ளிட்டு போகணுமே தவிர அது நம்மள இழுக்க போகிறதில்ல. அப்போ நம்ம அந்த ஊரில் ஓட்டுறதுக்கு எக்ஸல் சூப்பர் செட் ஆகாது. அப்போ நம்ம அந்த ஊரில் அவுட்டிங் போகிறதுக்கு சுற்றி வர்றதுக்கு புல்லட்டு தான் கரெக்டானது, இல்லைங்களா? அப்போ நம்ம அங்கே போகிறப்ப என்ன செய்கிறோம், நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி புல்லட்டை தேர்ந்தெடுக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய ஆன்மா என்ன செய்யுதுன்னா, இந்த பூமிக்கு வருது. இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த ஆன்மா இந்த இடத்துல என்ன செய்ய போகுது அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்மாவை எந்த உடம்புல போய் எடுத்து உயிராக எடுத்துட்டோம்னா இந்த ஆன்மாவினுடைய பர்பஸை பயன்படுத்த முடியும்னு அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும், எந்த குடும்பத்துல பிறந்தா இந்த பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும்னு ஆன்மாவுக்கு தெரிஞ்சு அதை எடுக்கும். அப்ப புல்லட் உங்களோடதா, வாடகைக்கு தான் எடுத்துக்கீங்க, ஆள் தான் நீங்க. அது மாதிரி ஆன்மா நம்மளோடதே தவிர எடுத்த உருவங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில இருக்கிறது. அப்ப ஆன்மாவுடைய பதிவுகளும் இந்த பூமியில இருந்த என்னுடைய உடல் பதிவுகளும் ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி அந்த ஆன்மா வந்து உள்ள ஏறும். அப்ப என்னன்னா, அந்த ஆன்மாவுடைய வேலையை இந்த உடம்பு செய்யல, உடம்புக்குன்னு ஒரு ஜீன் இருக்கு இல்லைங்களா, மரபுகள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய உடம்புக்கான தத்துவங்கள், என்னுடைய சதைய அறிவு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த உடம்பு இயங்குது. அது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இயங்குது, ரெண்டு சிங்காய் இயங்குது. அப்ப இந்த குடும்பத்துல இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தா தான் இப்படி வாழ்க்கை வரணும்ன்றது விதி. அப்ப நம்மளுடைய அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி எடுத்து உள்ள வருது. அப்ப இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இது ப்ராப்பரா செலக்ட் பண்றதுனால ரெண்டும் ஒண்ணு போல நம்மளுக்கு தெரியுது, ஓகேங்களா? அப்ப ஓசோ என்ன சொல்றாரு, உயிர் என்பது உன்னுடையது, அறிவு என்பது உன் தாய் தந்தையருடையது, மனம் என்பது சமூகத்தினுடையதுன்னு சொல்றாரு, சரிங்களா? இவ்வளவுதான் மேட்டர். இது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த உடம்புக்கும் கர்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் வேற வேற, ஆனா ரெண்டு எல்லாம் வந்து ஒரே டயத்துல. அப்ப எல்லா பேரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போய் ஏதோ பிளான் பண்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளை வச்சு செய்யுது, அவ்வளவுதானே தவிர. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட விஷயம், ஒரு தாயினுடைய ஜாதகத்துல என்னை ஒருத்தர் கேட்டாரு, சார் எனக்கு ஜாதகம் இல்லை, என் பொண்டாட்டிக்கு வருஷம் தெரியாது, தேதி மட்டும் தெரியும், தமிழ் தேதி தெரியும், என் பிள்ளைய பிறந்த தேதி நான் குறித்து வச்சுக்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை என்னுடைய பிள்ளையை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? உன் பிள்ளையை வச்சு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த பிள்ளை ஜாதகத்தில் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ இவருக்கு மரணம் எதனால வந்துச்சு, பிள்ளையோட, அப்படி முடிஞ்சு போச்சா? அப்போ என்ன ஆகுனா, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த குழந்தைனால தான் இவங்க வாழ்க்கை கஷ்டப்படுது. இதுக்கு முன்னாடி அவரை கலெக்டராக இருந்தார், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த குழந்தையை வச்சு நம்ம அவங்க சொல்லும்போது இந்த குழந்தையினாலதான் இது வந்து மருவி வந்துச்சோ அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் நம்ம மக்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் ஜாதகத்தை, குழந்தை ஜாதகத்தை பார்க்கறது கிடையாது, ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் ஜாதகத்தை பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பெருந்தன்மையா புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல்கள் இல்லை. ஏன்னா ஜோசியத்தை நம்ம இன்னுமே சுருக்கமா ஏதோ ஒரு பில்லி சூனியமாய் தான் பார்க்குறோம். நம்ம என்ன ஏதோ சாமியார் மாதிரி தான் பார்க்குறாங்க, இல்லைங்களா? அப்ப ஒரு ஜாதகம் என்பது, இப்போ நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன்னா என்னை போலவே இந்த குடும்பத்தில் நான் என்ன மாதிரியே இன்னைக்கு
இன்னைக்கு நைட்டு இட்லி சுடுறாங்கன்னா நானும் இட்லி சாப்பிடணும், என் பொண்டாட்டி இட்லி சாப்பிடணும், என் பிள்ளையும் இட்லி சாப்பிடணும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் ஒரே ரூமில் தூங்க போகிறோம், ஒரே வாழ்க்கை வாழ போகிறோன்றப்ப என்னோட ஜாதகமும் ஒரு ஏறத்தாழ ஒன்றா தான் இருக்கும். அப்போ ஒன்றை பார்த்தோன்னா ஒன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவனால தான் எனக்கு இப்படி ஆச்சு, அவனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்க குழப்பிக்கிறாங்க. அதனால அதை சொல்றது இல்லை. அப்போ அவங்கவுங்க ஜாதத்தை பாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒருத்தர் ஜாதத்தை எடுத்துட்டோம்னா அந்த குடும்பத்தில் கூடிய எல்லா கதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி சொன்னோம்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றதுனால நம்ம அவங்கவுங்க ஜாதத்தை கொடுக்குன்னு சொல்கிறோமே தவிர, கண்டிப்பாக ஒரு ஜாதத்துலேருந்து இன்னொரு ஜாதகம் புரியும். குழந்தை ஜாதத்தை வச்சு அப்பா ஜாதத்தை புரிஞ்சுக்கலாம், அப்பா ஜாதத்தை வச்சு குழந்தை ஜாதத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்துக்குள்ள என்ன நோய் வரும், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ அப்பா ஜாதத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க பல்ல வந்து மெடிக்கல் படிக்கும் போதும் தெரியும். சரிங்களா? இப்போ நான் அடிக்கடி சொல்றதுன்னா ஜெயந்தின்னு ஒரு பேர் இருக்கு, இல்லைன்னா ஜெயான்னு ஒரு பேர் இருக்கு, ஜெயசங்கர்னு ஒரு பேர் இருக்கு, ஜெயராம்னு ஒரு பேர் இருக்கு ஒரு குடும்பத்துல. அப்ப ஜெய அப்படின்ற வார்த்தை இருக்கு. இப்போ ஜெயன்ற பேர் அந்த குடும்பத்துல வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப ஜாதத்தையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, வெறும் பேரைத்தானே பார்த்துருக்கோம். இவர் போவாருன்னு அவசியம் இல்லை, உங்க குடும்பத்துக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க போயிடுவாங்க. அப்ப இதை எப்படி சொல்றோம்னா, அந்த பெயர்கள் சில கிரகங்களை குறிப்பிடுது. அப்போ அந்த கிரகங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாலே அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க மெடிக்கலுக்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகம் இன்னொருத்தவங்களுடைய விஷயத்த இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு வந்து என்ன பண்ணா, ரூட் பண்ணல, இது வந்து வழி நடத்தல, இது கொண்டு போய் நிறுத்தல. ஆனா இது வந்து இண்டிகேட் பண்ணுது, இவங்க குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க மெடிக்கல்ல வர போறாங்கன்றதை இவங்க ஜாதகம் இண்டிகேட் பண்ணுது. அப்ப இவங்க ஒரு மெடிக்கல் சம்பந்தமான வருமானத்தை இவங்களால சாப்பிட போறாங்கன்றதை இவங்க ஜாதகம் இண்டிகேட் பண்ணுது. அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு ஜாதகம் வச்சு ஒரு ஜாதகம் புரிஞ்சுக்கலாம். ஆனா இது டெக்னிக்கலா பார்க்கும்போது சொல்றது இல்லை. காரணம் என்ன, மக்களுடைய அறியாமை. மக்களுடைய அறியாமை ஒன்று ஜாதகர் ஜோசியக்காரங்க சின்ன வயசுல இருந்து அப்படி குழப்பி வச்சுக்கிறாங்க. இந்த இவன் வந்து அப்பனை முழுங்க போறான், அம்மாவை முழுங்க போறான்னு சொல்லுவாங்க. அப்படி யாரையும் விழுங்கிட முடியாது. அவங்கவுங்க விதி தான் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான். எனவே அவங்கவுங்க ஜாதத்தை பார்ப்பது சிறப்பு. சார், 2025 வரப்போகுது. இந்த புது ஆண்டு வந்தாலே எல்லாருமே வந்து இந்த ராசி பலன் இல்லை சனி பயிற்சி அப்படி பார்ப்பாங்க. ஆனால் ராகு கேது அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக வந்து ஒரு நாள் விடிஞ்சா, ஒரு மாதம் விடிஞ்சா, ஒரு வருஷம் விடிஞ்சா, எப்பயுமே வந்து எதாச்சும் ஒன்று புதுசாக நம்மளுக்கு வரும். ஏதாச்சும் ஒரு இது வேறு எடுக்கணும். நம்ம இந்த அடுத்த வருஷம் சரக்கு அடிக்கணும் ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று எடுப்பாங்க. ஜோதிடர்கள் இதை என்னவா பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க கிரக பயிற்சிகள் அடிப்படையில் பார்க்குறாங்க. இப்போ அடுத்த வருடம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வருடமும் அடுத்த வருஷம் 4வது மாதத்தில் பிறக்குது, 2025 பிறக்குது. இதில் என்னென்னா, வேறு வருடங்களில் வந்து சில கிரகங்கள், சில வருடங்களில் சனி மட்டும் மாறும், சில வருடங்களில் ராகு மட்டும் மாறும், சில வருடங்களில் குரு எப்பவுமே மாறும், வருஷம் வருஷம் மாறும். இந்த 2025 எல்லாமே மாறப்போகுது. அதுவும் குறிப்பாக அந்த தமிழ் வருட பிறப்போட சேர்த்து இந்த மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. 4வது மாதம் 5வது மாதம் அந்த ரேஞ்சில். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை. இது வந்து தனி மனிதனையும் மாற்றங்களை கொடுக்கும், சமூகத்தை மாற்றம் கொடுக்கும். எப்பயுமே கிரகங்கள் வந்து காலங்களாகத்தான் இருக்குது, காலங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலங்களை பார்க்கறதுக்காக கிரகங்களை பார்க்குறோம். அப்போ தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை எப்பயுமே கொடுக்கும், பொது வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நம்ம தனி மனிதனாக பார்க்கும் பொழுது பொதுவாக ஜோசியர்கள் மேசராசி நேர்களே, ரிஷபராசி நேர்களே, பரணி நட்சத்திரக்காரங்களே இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓட்டுவாங்க. அப்போ சிம்மராசிக்காரங்கள்லாம் ஒரே, இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் சிம்மராசிக்காரர் தான். அவன் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் தான். ஓகேங்களா? ஆள் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் நிறைய சொத்து வச்சுக்கலாம். அப்படியே தெரு வெண்டில் ஒருத்தர் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்காரு, அவர் சிம்மராசிக்காரர். அப்போ அடுத்த வருஷம் யாருக்கு நல்லது நடக்கும், 2 பேருக்கு நடக்குமா அப்படின்னா அவன் இன்னும் பிச்சை எடுக்க போகிறான், அவனுக்கு இன்னும் 2 கோடி சேர்ப்பது இல்லைங்களா? அப்போ 2 சிம்மராசிக்காரங்களும் ஒன்றா இருக்க போகிறது இல்லை. அதுலேயே மக நட்சத்திரக்காரங்க எல்லாரும் ஒன்றா இருப்பாங்கன்னா, மக நட்சத்திரக்காரன் ஒருத்தன் பிச்சை எடுப்பான், ஒருத்தன் அடுத்த வருஷம் பெரிய ஆளாயிரும், கோடீஸ்வரன் ஆயிரும். அப்போ நட்சத்திரங்கள் ராசிகள் அடிப்படையில் எதுக்கு ஜோசிக்காரங்க பலன் சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஜாதக குறிப்புகளில் உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் நட்சத்திரம் தான். அப்போ உங்களை நான் வந்து திரும்பி பார்க்க வைக்கலாம் இல்லைங்களா? அப்படித்தானே. இப்போ உங்களை ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, கப்புன்னு உங்களோட ராசி இருந்துச்சுன்னா நிறுத்திடுவீங்க. நிறுத்தி அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ காலையில் எந்திரிச்சு காலண்டர் கிளிக்கிறப்ப லாபம் அப்படின்னு போட்டிருந்தா டெய்லி ஒவ்வொரு நாள் மாறாது அப்படிலாம். அப்போ பொதுவாக மக்கள் ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஏதோ ஒன்று சொல்லணும். அப்போ கிரகங்கள் மாறும்பொழுது வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பாக மாறும். ஆனால் அது ராசிகள் அடிப்படையில் மாறுமா அப்படின்னா அது பொய். ராசிகள் அடிப்படையில் மாறாது. ராசிகள் அடிப்படையில் சிந்தனைகள் வேணால் மாறலாம், வாழ்க்கை மாறாது. சரி, அப்புறம் லக்னத்துன்னு சொல்கிறாங்களே சார், லக்னத்தினுடைய அடிப்படையில் மாறுமா அப்படின்னா அதே தான். சிம்ம லக்னத்துக்காரங்களாம் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்போ 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் மாறி மாறி அமர்ந்திருக்கு. உங்கள் ஜாதகமும் என் ஜாதகமும் ஒன்றா இருக்க போகிறதில்ல. ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே நட்சத்திரமாக இருக்கலாம், ஒரே ராசியாக இருக்கலாம், ஒரே லக்னமாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரே தசாபுத்திகள் கூட நடக்கலாம். ஆனால் வந்து வாழ்க்கை வெவ்வேறானது. அப்படிங்கிறப்ப கிரகங்கள் மாறி மாறி உட்காந்துருக்கும். அப்போ இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் வருடம் உங்களுக்கு என்ன நடக்கும். இந்த கிரகங்கள் இந்த கிரகத்தை இந்த கட்டங்களை எப்படி தூண்டும்
அப்போ இது கம்பைன் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உங்களுக்கு ராசி இந்த ராசின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கோ அந்த கட்டத்தோட பேர் தான் உங்கள் ராசின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரன் மட்டுமா இப்போ ஒரு வாட்ச் இருக்குது, அந்த வாட்சை பார்க்குறீங்க, ஒரே ஒரு நொடி முள் மட்டும் டிக் டிக்னு அடிச்சுட்டே இருக்குது, அதில் வேற எந்த முள்ளுமே இல்லை, அதை வச்சு நீங்கள் நேரம் சொல்ல முடியுமா? முடியாது. அது நொடி முள் மட்டும் தான் சொல்லி டிக் டிக்னு அடிச்சு எத்தனை நொடின்னு சொல்லலாமே தவிர என்ன மணி என்ன நிமிடம் இரவா பார்க்கலாம் எந்த ஒரு தகவலும் சொல்ல முடியாது. அப்ப எப்படி ஒரு ஜாதகத்துல சந்திரன் உங்க ராசிக்காரரே, ரிஷப ராசிக்காரரே, மேச ராசிக்காரன் உருட்டுறதெல்லாம் நொடி முல்லை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு காலைல 8 மணின்னு சொல்ற மாதிரி அது சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்துல கூடிய எல்லா கிரகங்களையும் நாம் பாவிக்க வேண்டும். அப்ப எல்லா கிரகங்களையும் எப்படி சார் ஒரே இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பலன் சொல்லிட்டேன்னா அது எப்படி உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஒத்து வருமா அப்படின்னா நான் ஒத்து வர மாதிரி சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகும். அப்போ ஒரு கிரகம் கோட்சாரம்னு சொல்லக்கூடியது பெயர்ச்சின்னு சொல்றோம். அப்ப இந்த வருடம் எங்க இருக்குது, அடுத்த வருடம் எங்க போகுது. அப்போ இது கட்டமாக மாறுது. இன்னைக்கு சனி கும்பத்தில் இருக்குது, ராகு கேது மீனத்தில் இருக்குது, கேது கன்னியில் இருக்குது, குரு ரிஷபத்தில் இருக்குது. இது என்ன சார் ரிஷபம் கன்னி இதெல்லாம் சொல்கிறீங்களான்னா கூகுள் பண்ணுங்க, பண்ணிட்டு ராசிகளின் பெயர்கள் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க. அதை சும்மா எழுதி வச்சுக்கோங்க. ரஃபா ஜாதகம் பார்க்க தெரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா வியூவர்ஸ், சிம்பிள் அதை எழுதி வச்சுக்கோங்க. சாதாரண மனிதர்களே பார்க்கலாமா? அது நான் வேற கிரகத்துல நாங்க வந்தோம் இல்ல, அந்த ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமா படிச்சவங்களுக்கு தான் இதை பத்தி நிறைய இல்லைங்க. இது ஒரு காலத்துல வயசானவங்க எல்லாரும் வீட்டுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கவங்க தான். இது சாதாரண கணிதம் தான். இப்ப 8வது மாசம், இப்ப 12வது மாசம் டிசம்பர் நடக்குது இல்லைங்களா, டிசம்பர் 12 உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? இப்போ டிசம்பர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? மழை வரும், உலகம் அப்படி இல்லை. உங்களுக்கு டிசம்பர்னா மனசுக்குள்ள டிசம்பர்ன்றது டிசைன் ஆயிருக்கும் மனசுக்குள்ள. ஆமா, நம்ம சின்ன வயசுல இருந்து டிசம்பரை பார்க்குறோம். அப்போ டிசம்பர் வந்தா என்ன இருக்கு, டிசம்பர்னா என்ன, அப்போ 12 எழுதுனா என்ன, இது மாதிரி நம்ம மனசுக்குள்ள அந்த நியூமரிக்கு அந்த பேரு டிசம்பர். அப்போ டிசம்பர்னா என்ன, டிசம்பர்னா என்னத்தை குறிக்குது, எதுக்கு எடுத்து வருது, அடுத்து என்ன மாறுன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இது ஒரு லாங்குவேஜ். அது போல ஜோசிகாரங்களுக்கும் சில கிரகங்கள் வச்சு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பேசிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு சனி கும்பத்துல இருக்குது, சனி மீனராசிக்கு போகும்போது அப்போ நான் டவுன்லோட் பண்ண சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர்ல எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அந்த படத்தை பார்த்து. மீனராசி எதுன்னு மீனம்னு எழுதுற கட்டத்துல இப்ப ராகு இன்னைக்கு இருக்கு, இன்னொரு 4 மாசம் கழிச்சு அது கீழே இறங்கும். ராகு ரிவர்ஸ்ல சுத்தும். சனி கீழே இருக்கு கும்பத்துல இருக்குது, இன்னொரு 4 மாசம் கழிச்சு மீனத்துக்கு ஏறிடும். அப்ப மீனத்துக்கு ஏறின சனி மீனத்தை தூண்டும். இப்ப நான் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு ஆஃபீஸராக வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேனலுக்கு நான் அடுத்த மாதம் ஆஃபீஸராக வந்துட்டேன்னா நான் என்ன செய்வேன்னா இந்த சேனலை கண்ட்ரோல் பண்ணுவேன் இல்லைங்களா. அது மாதிரி சனி என்ன செய்யணும், மேலே ஏறி மீனத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்த ஆஃபீஸோடைய பிரான்ச் கிண்டியில் ஒன்று இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்வேன், அதையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் இந்த இடத்துல உட்காந்துட்டு. அது போல மீனராசியில் ஏறின சனி மீனத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதுலேருந்து 5வது ராசியாக இருக்கக்கூடிய கடகத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதுலேருந்து 7வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னியை கண்ட்ரோல் பண்ணும். அதுலேருந்து 9வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ 1, 5, 7, 9. அப்போ மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசியையும் இந்த சனி அடுத்த வருஷம் கண்ட்ரோலில் வச்சிருக்க போகுது. உடனே ராசினே சார் விருச்சிக ராசிக்காரன் சார் நான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்றது அந்த கட்டம். இப்ப உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்தீங்க இல்லைங்களா, இந்த கட்டத்துல என்ன கிரகம் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த கட்டத்தை ஆக்டிவேட் பண்றாரு. இப்ப இங்க மதுரையில இருக்கக்கூடிய பிரான்ச்ல ஒருத்தர் போய் வேலைக்கு செய்யறாருன்னா அவர் யார் கண்ட்ரோல் வருவார், என் கண்ட்ரோல் வருவார். அப்போ உங்க ஜாதகத்துல மதுரையில யாரு ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதான் முக்கியம். இப்போ குமார் மதுரையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் இந்த இடத்துக்கு புதுசா சார்ஜ் எடுத்துட்டு என்ன செய்வேன்னா குமார் என் கண்ட்ரோலுக்கு வந்துடுறாரு. அப்போ உங்க ஜாதகத்துல விருச்சகம்ன்ற கட்டத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிளானட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் மீனத்துக்கு ஏறின சனி என்ன செய்ய போறேன்னா அவரை நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் பண்ண. அப்ப சனி குரு இந்த 2 கிரகங்களும் ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்யும். அது எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அதுல இருந்து 1, 5, 7, 9 கட்டங்களுக்கு நன்மை செய்யும். ராகுவுக்கு எதுவும் தீமையை செய்யும். இவ்வளவுதான் பேசிக். அப்ப இன்னைக்கு மீனராசியில ஏறின சனி அடுத்த வருஷம் மீனராசியில ஏறின சனி என்ன செய்ய போறாருன்னா மீனராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்து கடகராசி, அடுத்து கன்னியா ராசி, அடுத்து விருச்சிக ராசி, இந்த 4 கட்டங்களை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இது எடுத்துங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து 2வது கட்டமான ரிஷபம், 11வது கட்டமான மகரம், இந்த கட்டத்துல கொஞ்சமா இயக்கம். ஓகேங்களா? இந்த கட்டத்துல என்ன இருக்குன்றத ஒரு பேப்பர்ல எழுதிக்குங்க. இந்த கட்டத்துல எந்த கட்டத்துல எது இருந்தாலும் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு ஒரு வேளை நான் சொன்ன இந்த 6 கட்டங்கள்ல சூரியன் இருக்குன்னு வைங்களேன் உங்க ஜாதகத்துல,
புதுசா ஏதோ வேலை கிடைக்க போகுது இந்த வருஷம் 5வது மாசத்துல உங்களுக்கு ஏதோ புதுசா ஒரு ஜாப் கிடைக்க போகுது. பிசினஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டப்புன்னு அடுத்த வருஷம் ஒரு 4வது 5வது மாசத்துல பிசினஸ் பிளான் ஆரம்பிச்சிடும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுது 2025ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருவேளை அந்த இப்ப நான் வந்து இப்ப எனக்கு ஒரு 45-50 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், நான் இனிமேல் என்னது குழந்தை வந்துக்க போறேன், எனக்கு தம்பிக்கு குழந்தை பிறக்கலாம், என்னுடைய குடும்பத்துல ஒரு குழந்தை பேர் ஏற்படலாம். அப்ப என்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பேர் ஏற்பட போகிறது. புதிய தொழில்களை ஆரம்பிக்க போறேன், புதிய பொறுப்புகள் எனக்கு வரப்போகுது. நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து அடுத்து ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க, இந்த கட்டத்தில் சூரியன் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2025ல் ப்ரமோஷன் வரப்போகுது. அப்போ பொறுப்புகள், ப்ரமோஷன், குழந்தை பேர், புதிய தொழில் அமைப்புகள் இது எல்லாத்தையும் இந்த சூரியன் கொடுக்கும். ஒருவேளை நான் சொன்ன இந்த 6 கட்டங்களில் சந்திரன் இருக்குவீங்க, புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு விசா கிடைக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் டிக்கெட் கிடைக்கும், அம்மாவை பற்றிய கவலைகள் இருக்கும், இடம் மாறுறது, ஐடி ஃபீல்டில் இது மாதிரி ஏதாச்சும் முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் ஒரு மாற்றங்கள், மன அழுத்தங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடுறது, இதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன அந்த 6 கட்டங்களில் புதன் இருந்தால் ஏதோ லேண்ட் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன பசங்களாம் இருக்கீங்க இல்லைங்களா, அந்த காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களாம் புதுசாக லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஓகே போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏதோ ஒரு புதுசாக படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பிஜி போடுறதுக்கு, நீட் எழுதியிருப்பாங்க, இந்த இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க இந்த ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது மாதம் அவங்களுக்கு இந்த கட்டத்தில் புதன் இருக்கவங்க திடீர்னு அடுத்த படிப்பு போவாங்க. ஃபாரின்ல போய் படிக்கலாம் நிறைய பேர் பிளான் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குலாம் திடீர்னு கூப்பிட்டு ஃபாரின்ல அவங்களுக்கு வாங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இந்த புதன் இங்கே இருக்கிறது சகோதரியுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தைக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன இந்த 6 கட்டங்களில் யார் ஜாதத்தில் புதன் இருக்கோ அவங்களுக்கு இது நடக்கும். நான் சொன்ன இந்த 6 கட்டங்களில் சுக்கிரன் இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப நாளாக ஒரு காசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அது லோனாக இருக்கலாம், கொடுத்த காசாக இருக்கலாம், இல்லை பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய சொத்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு பஞ்சாயத்து முடிச்சு வரக்கூடிய காசாக இருக்கலாம், ஏதோ ஒரு காசு அவருக்கு திடீர்னு வரும். மனைவி மூலமாக கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். மனைவி மூலமாக யாரும் ஹாப்பியாக இருக்க முடியாதுனால இவர் இருப்பார் இந்த வருஷம் அடுத்த வருஷம். ஓகேங்களா? அப்போ அடுத்த வருஷம் கொஞ்சம் அந்த சுக்கிரனுடைய தன்மைகள் அவருக்கு அதிகமாகும். இவர் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார், கார் வாங்குவார், பங்களா வாங்குவார், ஹாப்பியாக இருப்பார். எங்கேயாச்சும் அவுட்டிங் போவாங்க, ஹோட்டல் போவாங்க, இந்த மாதிரி செல்ஃபோன் வாங்குறது, இது மாதிரி நிறைய ஒரு ஹாப்பிக்காக வாங்குவார். ஒருவேளை இந்த கட்டங்களில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் குடும்பத்தில், ஒரு நோய் இருக்கும், அந்த நோய்க்கு மருத்துவமே கிடைக்காம இருக்கும். திடீர்னு ஒரு டாக்டரை பார்ப்பாங்க, ஒரு டேப்லெட் எடுத்துக்குவாங்க, ஒரு சர்ஜரி பண்ணிக்குவாங்க, நோய் சரியாயிடும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கணவன் மூலமாக நன்மைகள் நடக்கும். ரொம்ப நாள் இருந்த பங்காளி சண்டைகள், பல நாள் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். ஒருவேளை டிவோர்ஸ் கேஸ் முடிவுக்கு வந்து பிரேக்கப் ஆகலாம், இல்லைன்னா நல்ல கேஸ் கூட முடிஞ்சு நல்லது நடக்கலாம். அப்போ செவ்வாய் இருந்தாது ஒரு ஜாதத்தில் அந்த இடத்துல நான் சொன்ன 6 ராசிகளில் குரு இருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும், நிலை மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு இங்கே பிரான்ஸ்ல இருந்தவர் மாறி டெல்லிக்கு போவார், டெல்லியில் இருக்கவர் அமெரிக்கா போவார். இப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸை கொடுத்து புதிய உயர்வுகளை கொடுக்கும். இவர் லைஃப்ல ஏதாச்சும் ஒருத்தவங்க கைட் பண்ணா போதும் சார் நான் பெரிய ஆள் ஆயிருவேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு, திடீர்னு இவருக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த ராசிகளை நான் சொன்ன ராசிகளில் சனி இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் வரும், பூர்வீகத்திலேருந்து ஒரு பொறுப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் உதவ ஆரம்பிப்பாங்க. இவருக்கு வந்து பூர்வீக ஊரில் வாழக்கூடிய ஆசைகள்லாம் அதிகமாகும். மரபு ரீதியான பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். அதே மாதிரி ஒரு தொழிலில் பெருசாவார். நான் சொன்ன இந்த கிரகங்கள் உங்கள் கட்டத்தில் இருந்தால், நான் இப்போ வந்து மேசராசி நேயர்களே ரிஷப ராசி நேயர்கள்னு சொல்லலை, உங்கள் கட்டங்களில் இந்த 12 கட்டங்களில் 6 கட்டங்களில் இந்த கிரகம் இருந்தால் அடுத்த வருடம் முழுவதும் சனி அந்த கிரகங்களை பாசிட்டிவாக இயக்க போகுது, குருவும் அங்கே தான் இருந்து இயக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன 6 கட்டங்கள் இல்லாமல் இன்னொரு 6 கட்டம் இருக்கு இல்லைங்களா, 12ல் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகளில் ராகு கேது ஏறப்போகுது. இப்போ அப்போ இந்த 6 ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு செய்ய போகுது அடுத்த வருஷம். ஒருவேளை இந்த கட்டங்களில் சூரியன் இருந்தா குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும், அவங்க அப்பாவுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம், கம்பெனிலேருந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான், வீக் ஆகும். அப்போ இதனுடைய நெகட்டிவ் எல்லாம் கொடுக்கும். சந்திரன் அங்கே இருந்தால் மன அழுத்தம் அதிகமாகும், சாதாரண விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கிறது, நைட்டெல்லாம் வந்து கொண்டாஞ்சத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒன்று, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சிக்கல்கள் திடீர்னு வரும். ஒருவேளை இந்த கட்டங்களில் புதன் இருந்தா நான் எப்படி சனி அங்கே ஒரு லவ்வை கொடுக்கணும், அங்கே லவ் பிரேக்கப் ஆகும். படிப்பில் இருந்தவருக்கு படிப்பு மேலே கவனமே இருக்காது, லேண்ட் சம்மந்தமான டிஸ்பியூட் ஓப்பன் ஆகும், சகோதரி வாழ்க்கை மகள் வாழ்க்கையில் ஏதோ திடீர்னு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த கட்டங்களில் நான் சொன்ன அந்த 6 கட்டங்களில் சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமைகள் இல்லாமல் போயிடும். பணம் வந்து யாருக்காச்சும் கொடுப்பாரு வாங்கி, அவனும் ஓடி போயிடுவான், வட்டி நம்ம தான் கட்டணும், அசலும் நம்ம தான் கட்டணுன்ற மாதிரி ஆகி போயிடும். இந்த கட்டங்களில் செவ்வாய் இருந்தால் ஒரு பெரிய தொகையை இழக்கலாம். மழை போல நம்பிக்கிட்டு இருந்த நண்பன் பிளாக் பண்ணிட்டு காசை ஆட்டை போட்டு கிளம்பிடலாம். நட்பு ரீதியான பிரச்சனைகள் வரும். பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுடன் பெரிய முரண்பாடுகள் ஏற்படலாம் இந்த 1.5 வருஷத்துக்கு.
ஒருவேளை இந்த கட்டங்களில் குரு இருந்தா கள்ள தொடர்பு, தேவையில்லாம பிரச்சனை வருது, குடும்பத்துல வயசானவங்களுடைய இழப்பு, இது மாதிரி நம்ம கையில இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் காணாம போயிருது, தங்கங்களை தொலைச்சிடுறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இந்த கட்டங்களில் சனி இருந்தா திடீர்னு வந்து பூர்வீகத்துல இருந்து வரவங்களுடைய பிரச்சனைகள் வரலாம். நம்மளுக்கே வந்து மரபு ரீதியான நோய்கள் வரலாம். திடீர்னு இந்த பக்கமா அரிக்கும், சொரிய ஆரம்பம், பெருசா படரும் வந்து பெரிய விதம் தாத்தாவுடைய நோய்கள் நம்மளுக்கு வந்துடும். அப்ப என்ன மரபு ரீதியாக ஏதாச்சும் நோய்கள் இருந்தா திடீர்னு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 6 ராசிகள்ல இருந்து சனி குரு இயக்குது, அதனால நல்லது நடக்கும். மீதி நான் கடைசியா சொன்ன 6 ராசிகள்ல கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை ராகு கேது இயக்குது, இதுக்கு நெகட்டிவ் நடக்கும். ஒருவேளை இது சம்பந்தமான பல வருட போராட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ராகு கேது வந்து முடிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றேன், ஒரு 9 வருஷமா கம்பெனிக்கு எனக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கு, டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, ஒரு தாவா போகுது, 33 டிவி போட்டிருக்காங்க, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. கம்பெனிக்காரன் காசை கொடுத்து இழுத்தடிச்சிட்டே இருக்கிறான். திடீர்னு இந்த ராகு கேது என்ன செய்யும் அப்படின்னா, சனி மேலேயோ சுக்கிரன் மேலேயோ சூரியன் மேலேயோ போகும்போது, நான் எப்படி அப்பாவுக்கு பிரச்சனை வரும், காசுக்கு பிரச்சனை வரும், வேலைக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன், இப்போ இந்த வேலைக்கு பிரச்சனை வரது நல்லதுதான். ஏன்னா 8 வருஷம் சும்மா தான் சுத்தி இருந்தேன், 8 வருஷம் அவன் கேஸ் எழுதிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நானும் அவனும் உட்காந்துக்கிட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி ஒரு இத்தனை லட்ச ரூபா கொடு, நான் அந்த வேலையை விட்டு போயிடுறேன், உனக்கு வேணா எனக்கு வேணா, கோர்ட்ல இருந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்றது கூட ஒரு பாசிட்டிவ் தானே. 7 வருஷமா எனக்கும் என் மனைவிக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டுன்னு ஒருத்தர் சொல்லுவார். அந்த பொம்பளை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா நிம்மதி, ஒரே ஒரு சைன் போட்டு போச்சுன்னா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவார். அப்போ அதெல்லாம் பிரேக்கப் ஆகுறது வந்து குரு மேல ராகு போறப்ப பிரேக்கப் ஆகும். அப்போ பிரேக்கப் நல்லதானா, நல்ல பிரேக்கப் இருக்கு இல்லைங்களா. அப்போ கோல்டன் செகண்டா அப்பா சாமி விடு ஆள விடுன்ற மாதிரி செகண்ட் பண்றக்கூடிய பிரேக்கப்லாம் அந்த ராகுக்கு இது செய்யும். அப்போ ராகுவும் கேதுவும் இந்த வேலையை செய்யும், சனியும் குருவும் நல்ல வேலையை செய்யும். இந்த ரெண்டும் கலந்து ஒரு மனிதன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 6 கட்டங்கள்லயே 6 எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா லக்கு. 2வது சொன்ன 6 கட்டங்கள்லயே எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா அடிச்சது பிரச்சனைன்றதுதான். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்ல, கலந்து இருக்கும். அப்ப இது வழியா நல்லது, இது வழியா கெட்டது நடக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இது என் ஜாதகத்துல வந்து சில விஷயங்கள் நல்லது இருக்குது, என் பையன் ஜாதகத்தை பாக்குறப்ப கெட்டது இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பையனுக்கு என்ன கெட்டதோ அது எனக்கு இம்பாக்ட் ஆகும். அப்ப ஒரு குடும்பத்துல கூடிய அவங்க குடும்பத்துல 5 பேர் இருக்குன்னா 5 பேர் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு இந்த கிரகங்கள் அப்படி ஒரு பாயிண்ட்லாம் எழுதி வச்சுட்டு இது எல்லாத்தையும் உட்காந்துட்டு கூட்டமா உட்காந்து பேசுனீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது, என்னது கெட்டது நடக்க போகுது, கெட்டது நடக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேரா இருக்கலாம், நல்லது நடக்கிறது எப்படி. அப்ப காசு வருதுன்னா என்ன செய்யறதுங்க, தாந்தோம் செலவு பண்ண தேவையில்லை, அதை எப்படி சேவ் பண்றது, எப்படி தங்கமாவோ லேண்டாவோ பேங்க்ல இதாவோ மாத்துறதுன்றா யோசிச்சு அப்ப என்னன்னா வாழ்க்கை திட்டமிடுதலுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இந்த 7.5 நடக்குது, 8.5 நடக்குது, 6.5 நடக்குது, அஷ்டம சனி, அஸ்தாஷ்டம சனி, இது மேல எதை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கிரகங்கள் இங்க போகும்போது இதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும், நீங்க என்ன லக்னமா இருந்தாலும், என்ன ராசியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த கிரகங்கள் இயக்க போகுது. அப்ப இதை நீங்க பார்த்துட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லி நீங்களே இன்னொரு 5 தடவை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம், பெர்ஃபெக்டா உங்களுடைய லைஃபை டிசைன் பண்ணிக்கலாம். அப்ப இது என்னன்னா காசு வரப்போகுதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் எப்படி காசு வரும், ஒரு எத்தனை கோடி வரும். ஒருத்தர் கேட்டாரு, ஒரு 100-150 கோடி வருமா சார்ன்னு கேட்டார். நான் சொன்னேன் 1500-2000 கோடி வரும் இல்லைங்களா. உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவுதான் வரும்ன்றதான் முக்கியம் இல்லைங்களா. அப்ப என்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னா எனக்கு தெரியும் இல்லைங்களா. நான் எத்தனை லட்சத்துக்கு ஆசைப்படுறேன் எனக்கு தெரியும், எத்தனை லட்சம் எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தெரியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக்கலாம். அப்ப அடுத்து வரக்கூடிய 2025 விசுசுவாச ஆண்டுன்னு சொல்றாங்க சரிங்களா. அந்த குரோதி முடிஞ்சு அது வருது, அந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யும். அப்ப இதை புரிஞ்சுக்குங்க, இதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டுக்குங்க. இதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா இதை மாத்துறதுக்கு ஏதாச்சும் கோயிலுக்கு போலாமா, பூஜை பண்ணலாமா, பண்ணுங்க, ஒன்றும் மாறாது ஓகேங்களா. அவ்வளவுதான், வாழ்க்கையில அப்படியே தான் நடக்கும். அப்போ ஒண்ணுமே மாறாதுன்றப்ப இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றதை கத்துக்குங்க. அவ்வளவுதான், நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்குங்க. எங்க கோயிலுக்கு வேணாலும் போங்க, பூஜை பண்ணிக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா வாழ்க்கைங்கிறது இப்படிதான் நடக்க போகுது. அடுத்த இந்த ஒரு வருடத்தை நீங்கள் திட்டமிட்டு கொண்டால் அடுத்த வருடத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிடலாம். அவ்வளவுதானே தவிர ஒன்றும் பெருசா மாறிட போறது இல்லை. இந்த இடத்துல வந்து கிரகச்சாரங்கள் ரீதியாக, ஜாதக ரீதியாக மாற்றங்கள் வரலாம். இப்போ ஒருவேளை ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகம் எடுக்கிறப்ப சனி வக்ரமா இருக்கு, அவருக்கு இந்த வருஷம் 34 வயசு முடிஞ்சு 35 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜாதகத்துல சூரியன் அந்த சனி தூண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய 8 வருட போராட்டங்களை கடந்து இப்போ ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆக போறாருன்னு அர்த்தம். அப்ப இதே பலன் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அவர் ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும். ஒருவேளை அவருக்கு சனி வக்ரமா வந்து 28 வயசு இப்போ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 வருஷம் சிக்கல்ல போய் மாட்டிக்க போறாரு, இப்பதான் மிஷினுக்குள்ள கைவிட போறாருன்னு அர்த்தம். அப்ப கண்டிஷன் மாறும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை வச்சு மாறும். இருந்தாலும் என்ன ஸ்டேட்டஸ் மாறினாலும் நான் சொன்ன பொது பலன் கூட உங்களுக்கு நடந்துரும். இதுக்கப்புறமா நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே வந்து இன்னும் நிறைய தகவல் நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார், நீங்க ரொம்ப பொறுமையா பிராக்டிக்கலா இப்ப இருக்க வியூவர்ஸ் இதை பாக்குறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.